ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாக்யலட்சுமியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். பாக்யலட்சுமி, ஜெனி, செல்வி, அமிர்தா எல்லாம் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட மாமனார் வராங்க. 6 நாள் கல்யாணத்தில் சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. வரவு செலவுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ராதிகாவோட மேனேஜர் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகா ஆஃபீஸோட கேட்ரிங்கை வேற ஒரு டீமுக்கு கொடுத்து அவங்க சொதப்பி அதனால் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க மேனேஜர் இந்த கேட்ரிங் ஆர்டரை பாக்யலட்சுமிக்கே நம்ம கொடுத்துருக்கலாம், இந்த வாட்டியாவது அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலான்ற பிளான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் ராதிகா தடுக்க ட்ரை பண்ணுறா. இதுக்கு மேனேஜர் உங்களுக்கும் பாக்யலட்சுமிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாரு. ராதிகா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கல்யாண சமையலுக்காக வந்த காசில் எல்லா செட்டில்மெண்ட்டும் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க பாக்யலட்சுமி. அதுக்கு ஜெனி கால்குலேஷன் பண்ணி பேலன்ஸை சொல்கிறாங்க. கோபியோட ஃப்ரெண்டும் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. கோபிக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது. அதுவும் வீட்டு செலவுக்காக பணம் வேணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இத்தனை வருஷமாக நீ இந்த மாதிரி வீட்டு செலவுக்காக பணம் கேட்டதில்லை, பிஸ்னஸ் லாஸ்க்காக கேட்டிருக்க அப்படின்னு சொல்ல கோபியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. நடுவில் ஜெனி கோபிக்கு கால் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்கிறாரு கோபி. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. தேங்க்யூ.